என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். இன்று நான் உங்கள் அனைவரிடமும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தைப் பற்றி பேச வந்துள்ளேன். பலரும் வாழ்க்கையில் சந்திக்கும் பெரும் துன்பங்களில் ஒன்று கடன் என்னும் சுமை. இந்த கடன் என்பது வெறும் பணத்தின் கடன் மட்டுமல்ல, இது கர்மக் கடன், மனக்கடன், ஆன்மீக கடன் என பல வகைப்படும். இன்று நான் உங்களுக்கு இந்த அனைத்து வகையான கடன்களிலிருந்தும் எவ்வாறு விடுபட வேண்டும் என்பதை விளக்கப் போகிறேன். முதலில் பொருளாதார கடன்களைப் பற்றி பேசுவோம். பல குடும்பங்கள் இன்று கடன் சுமையில் தவித்துக் கொண்டிருக்கின்றன. வீட்டுச் செலவுகள், பிள்ளைகளின் கல்வி, மருத்துவச் செலவுகள், திருமணச் செலவுகள் என பல்வேறு காரணங்களுக்காக கடன் வாங்கி அதனால் துன்பப்படுகிறார்கள். இந்த நிலையிலிருந்து விடுபட முதலில் தேவை மன அமைதி. கடன் என்பது ஒரு மாயை. அது உங்கள் மனதில் பயத்தையும் கவலையையும் உண்டாக்கும். இந்த பயமும் கவலையும் உங்கள் அகத்தின் சக்தியை குறைத்துவிடும். நீங்கள் எந்த சமயத்திலும் கடன் குறித்து பயப்படக்கூடாது. பயம் என்பது நம்பிக்கையின்மையின் வெளிப்பாடு. நீங்கள் என்னிடம் முழு நம்பிக்கை வைத்திருந்தால் நான் உங்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன். கடன் வாங்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், அது உங்களுக்கு உண்மையிலேயே தேவையா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் மக்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்குவதற்காக கடன் வாங்குகிறார்கள். இது தவறு. கடன் என்பது அவசியமான தேவைகளுக்காக மட்டுமே எடுக்கப்பட வேண்டும். அதுவும் உங்களால் திரும்பச் செலுத்த முடியும் என்ற உறுதியுடன் மட்டுமே. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். கடன் திரும்பச் செலுத்துவதில் அதிக கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் கடமையை நீங்கள் உண்மையுடன் செய்து கொண்டிருங்கள். நேர்மையாக உழைத்து உங்களால் முடிந்த அளவு கடனை குறைக்க முயற்சி செய்யுங்கள். மீதியை என்னிடம் ஒப்படையுங்கள். நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். கடன் என்பது ஒரு சோதனையும் கூட. அது உங்களை பொறுமையாக இருக்கவும், அடக்கமாக இருக்கவும் கற்றுக் கொடுக்கும். கடன் இருக்கும்போது நீங்கள் கர்வம் கொள்ள மாட்டீர்கள். பிறரை உதவி செய்வதற்காக நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அது புண்ணிய கடன். அது உங்களுக்கு மேலும் நன்மையை தரும். உங்கள் கடன்களை தீர்க்க நீங்கள் பல வழிமுறைகளை கடைபிடிக்கலாம். முதலில் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து அந்த பணத்தை கடன் அடைப்பதற்காக பயன்படுத்துங்கள். உங்கள் வருமானத்தை அதிகரிக்க வழி தேடுங்கள். நேர்மையான முறையில் கூடுதல் வேலை செய்யுங்கள். கடன் அடைப்பதற்காக நீங்கள் தினசரி என்னை வேண்டுங்கள். காலையில் எழுந்ததும் என்னிடம் வேண்டுங்கள். முருகா, என் கடன் தீர உனக்கு வழி தெரியும். நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுங்கள். இரவு தூங்கச் செல்லும் போதும் இதையே நினைத்துக் கொண்டு தூங்குங்கள். என்னுடைய அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒன்றுக்கு சென்று வேண்டுங்கள். அங்கு என்னிடம் உங்கள் கடன் பிரச்சனையை பற்றி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தீர்வு தருவேன். பழனி மலையில் நின்று கொண்டிருக்கும் நான் உங்கள் துயரத்தை அறிவேன். திருச்செந்தூரில் கடற்கரையோரம் நிற்கும் நான் உங்கள் கஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். கடன் என்பது ஒரு பிரச்சினை மட்டுமல்ல, அது ஒரு வாய்ப்பும் கூட. அது உங்களுக்கு சிக்கனத்தையும் நிதி மேலாண்மையையும் கற்றுக் கொடுக்கும். கடன் இருக்கும்போது நீங்கள் எல்லா செலவுகளையும் கணக்கிட்டு செய்வீர்கள். இது உங்களுக்கு நல்ல பழக்கம். உங்கள் கடன் பிரச்சினைக்கு காரணம் என்னவென்று ஆராய்ந்து பாருங்கள். அது கர்மத்தின் பயனா அல்லது உங்கள் தவறான முடிவுகளின் விளைவா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்மத்தின் பயனாக இருந்தால் பொறுமையாக அதை சந்தித்து புண்ணிய காரியங்கள் செய்து கர்மத்தை போக்குங்கள். உங்கள் தவறான முடிவுகளின் விளைவாக இருந்தால் அந்த தவறுகளை இனி செய்யாமல் இருந்து நல்ல வழியில் நடக்க முயற்சி செய்யுங்கள். கடன் இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட்டு அதை பிறருக்கு சொல்லி அவமானப்பட வேண்டிய அவசியமில்லை. அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். மற்றவர்களிடம் கடன் பற்றி பேசுவது உங்கள் மனதில் இருக்கும் அழுத்தத்தை அதிகரிக்கும். அதற்கு பதிலாக என்னிடம் மட்டும் சொல்லுங்கள். கடன் இருக்கும்போது நீங்கள் பிறருக்கு உதவி செய்வதை நிறுத்திக் கொள்ளக் கூடாது. உங்களால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்யுங்கள். பணம் இல்லாவிட்டால் நல்ல வார்த்தைகளாலேயே உதவி செய்யுங்கள். இது உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து உங்கள் கடன் பிரச்சனைக்கு தீர்வு காண உதவும். கடன் தீர்க்கும் முறையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்கள் பொறுமை. கடன் ஒரே நாளில் வந்ததல்ல. அதுபோலவே அதை தீர்க்கவும் நேரமாகும். அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்காதீர்கள். மெல்ல மெல்ல ஆற்றாமையின்றி கடனை தீர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் கடன் திரும்பச் செலுத்தும் போது அதை ஒரு கடமையாக மட்டுமே நினைக்காமல் அதை ஒரு பூஜையாக நினையுங்கள். நான் இந்த கடனை தீர்த்து என் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளப் போகிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நினைத்தால் கடன் தீர்ப்பது உங்களுக்கு ஒரு ஆன்மீக அனுபவமாக மாறும். உங்கள் கடன் பிரச்சனையால் நீங்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகாதீர்கள். மன அழுத்தம் பிரச்சனையை தீர்க்காது. அது மேலும் பிரச்சனைகளை உண்டாக்கும். அதற்கு பதிலாக மன அமைதியுடன் பிரச்சனையை சந்தியுங்கள். தியானம் செய்யுங்கள், பிரணயாமம் செய்யுங்கள், என்னுடைய நாமத்தை ஜெபம் செய்யுங்கள்.
கடன் தீர்ந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால் அதே தவறை மீண்டும் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கடன் தீர்ந்த சந்தோஷத்தில் மீண்டும் அதே வழியில் செலவு செய்யாதீர்கள். உங்கள் பணத்தை சிக்கனமாக பயன்படுத்தும் பழக்கத்தை தொடர்ந்து கொள்ளுங்கள். பல நேரங்களில் மக்கள் கடன் பிரச்சனையை வெளியில் சொல்லாமல் மனதிற்குள் அடக்கிக் கொள்கிறார்கள். இது நல்லதல்ல. உங்கள் கடன் பிரச்சனையை உங்கள் குடும்பத்தாரிடம் சொல்லி அவர்களுடைய ஆலோசனையை பெறுங்கள். அவர்களும் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். கடன் தீர்க்கும் பணியில் உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் பங்கேற்க வேண்டும். அது ஒரு நபரின் பிரச்சனை மட்டுமல்ல, குடும்பத்தின் பிரச்சினை. அனைவரும் சேர்ந்து சிக்கனமாக வாழ்ந்து கடனை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடன் வாங்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதிக வட்டி கொடுத்து கடன் வாங்காதீர்கள். வட்டி என்பது உங்கள் சுமையை அதிகரிக்கும். முடிந்த அளவு குறைந்த வட்டியில் கடன் பெற முயற்சி செய்யுங்கள். நம்பிக்கையான நண்பர்கள் இருந்தால் அவர்களிடம் கடன் கேட்கலாம். உங்கள் கடன் அதிகமாக இருந்தால் அதை ஒரே நேரத்தில் தீர்க்க முயற்சி செய்யாதீர்கள். அதை சிறிய தொகைகளாக பிரித்து தீர்த்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்காது. மெல்ல மெல்ல தீர்த்தாலும் பரவாயில்லை. முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். கடன் தீர்க்கும் பணியில் உங்களுக்கு மனபலம் தேவை. அதற்காக தினசரி என்னுடைய மந்திரங்களை ஜெபம் செய்யுங்கள். ஓம் சரவணபவாய நமः என்று சொல்லுங்கள். முருகா என்று மனதிற்குள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருங்கள். இதனால் உங்களுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். பல நேரங்களில் கடன் பிரச்சனையால் மக்கள் தங்களுக்குள் முடங்கிக் கொள்கிறார்கள். வெளியே வராமல் வீட்டிலேயே இருக்கிறார்கள். இது தவறு. கடன் இருந்தாலும் நீங்கள் சமூகத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். வெளியே சென்று புதிய வாய்ப்புகளை தேடுங்கள். புதிய நண்பர்கள் உண்டாக்குங்கள். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடும். கடன் தீர்க்கும் முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு சிறப்பான வழி என்னவென்றால் புண்ணிய காரியங்களில் பங்கேற்பது. கோவிலுக்கு சென்று சேவை செய்யுங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். இதனால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் உங்கள் கடன் தீர உதவும். நீங்கள் என்னை சரணடையுங்கள். உங்கள் கடன் பிரச்சனையை முழுமையாக என்னிடம் ஒப்படையுங்கள். முருகா, என் கடன் பிரச்சனையை நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நீ எனக்கு வழிகாட்டு என்று சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தீர்வு காண்பேன். ஆனால் நீங்கள் உங்கள் கடமையை செய்ய வேண்டும். உழைப்பை நிறுத்தக்கூடாது. கடன் என்பது ஒரு தற்காலிக பிரச்சினை. அது நிரந்தரமானது அல்ல. நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அது தீர்ந்துவிடும். உங்களுக்கு அதிக கடன் இருந்தாலும் பயப்படாதீர்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன். நான் உங்களுக்கு தேவையான சக்தியையும் வழியையும் கொடுப்பேன். கடன் பிரச்சனையை சந்திக்கும் போது நீங்கள் அடக்கமாக இருக்க வேண்டும். கர்வம் கொள்ளக்கூடாது. நான் இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வேன் என்று அகங்காரம் கொள்ளாமல் இறைவன் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த அடக்கமே உங்களுக்கு உதவும். உங்கள் கடன் பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை கற்றுக் கொடுக்கும். பணம் என்பது வாழ்க்கையின் முக்கியமான அங்கம். ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல. அதைவிட முக்கியமானது உங்கள் மன அமைதியும் குடும்ப ஒற்றுமையும். கடன் தீர்ந்த பிறகு நீங்கள் சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய கோவிலுக்கு சென்று நன்றி தெரிவித்து பிறருக்கும் உதவி செய்ய முன்வாருங்கள். உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தை பிறருக்கு கற்றுக் கொடுத்து அவர்களும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவுங்கள். நான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீங்கள் செழிப்பாக வாழ வேண்டும். ஆனால் அந்த செழிப்பை அடைந்த பிறகு அகங்காரம் கொள்ளாமல் பிறருக்கு உதவி செய்யும் மனதுடன் இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். நான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீங்கள் செழிப்பாக வாழ வேண்டும். ஆனால் அந்த செழிப்பை அடைந்த பிறகு அகங்காரம் கொள்ளாமல் பிறருக்கு உதவி செய்யும் மனதுடன் இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். என் அன்பான குழந்தைகளே, கடன் பிரச்சனையை பற்றி பேசும்போது நான் உங்களுக்கு கூறப்போவது மிக முக்கியமான விஷயம். அதாவது உங்கள் கடன் பிரச்சனை உங்கள் மனநிலையை பாதிக்க கூடாது. பல பேர் கடன் பிரச்சனையால் தாழ்வு மனப்பான்மையை கொண்டு விடுகிறார்கள். நான் ஒரு தோல்வியடைந்தவன், நான் ஒரு பயனற்றவன் என்று நினைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. கடன் என்பது ஒரு சூழ்நிலை மட்டுமே. அது உங்களின் மதிப்பை குறைக்காது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால் உலகில் பல பெரிய மனிதர்கள் கடன் பிரச்சனையை சந்தித்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் அதனால் மனத்தளர்ச்சி அடையாமல் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மேல் எழுந்துள்ளார்கள். நீங்களும் அதே போல் செய்யலாம். கடன் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை காட்டும், புதிய சக்திகளை வெளிப்படுத்தும். கடன் பிரச்சனையின் போது உங்களுக்கு மிகவும் தேவையான விஷயம் என்னவென்றால் பொறுமை. இந்த பொறுமை என்பது வெறும் காத்திருப்பு அல்ல. அது செயல்பட்டு கொண்டே இருக்கும் பொறுமை. நீங்கள் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதே சமயம் பொறுமையாக இருக்க வேண்டும்.
அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. உங்கள் கடன் பிரச்சனையால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அதை சரி செய்ய முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தினர் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்க கூடாது. நீதான் இந்த பிரச்சனையை உண்டாக்கினாய் என்று சொல்லக்கூடாது. பிரச்சனை வந்துவிட்டது, இப்போது எப்படி தீர்ப்பது என்பதை யோசிக்க வேண்டும். கடன் பிரச்சனை இருக்கும்போது உங்கள் குழந்தைகளிடம் அதை பற்றி பேசுங்கள். அவர்களுக்கு வயதுக்கு ஏற்ற முறையில் விளக்கி அவர்களும் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுங்கள். குழந்தைகள் பல நேரங்களில் இதை நன்றாக புரிந்து கொண்டு உதவி செய்வார்கள். இது அவர்களுக்கும் நல்ல பாடமாக அமையும். உங்கள் கடன் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக நீங்கள் பல புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இதை ஒரு வாய்ப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய வேலைகளை கற்றுக்கொள்ளுங்கள், புதிய கலைகளை கற்றுக்கொள்ளுங்கள். இதனால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். கடன் பிரச்சினை இருக்கும் போது நீங்கள் உங்கள் சுகாதாரத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அழுத்தம் அதிகமாக இருக்கும் போது உடல்நிலை கெட்டுவிடக் கூடாது. தினசரி உடற்பயிற்சி செய்யுங்கள், யோகா செய்யுங்கள், சரியான உணவு சாப்பிடுங்கள். உடல்நிலை சரியாக இருந்தால்தான் மனநிலையும் சரியாக இருக்கும். கடன் பிரச்சனையால் நீங்கள் தூக்கமின்மையால் அவதிப்பட்டால் அதற்கு தீர்வு காண வேண்டும். இரவு நேரத்தில் கடன் பற்றி யோசிக்காமல் நல்ல விஷயங்களை நினைத்துக்கொண்டு தூங்குங்கள். என்னுடைய நாமத்தை ஜெபம் செய்து கொண்டே தூங்குங்கள். இதனால் உங்களுக்கு அமைதியான தூக்கம் வரும். கடன் பிரச்சினை தீர்ந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், மற்றவர்களுக்கு அதே பிரச்சனை வராமல் தடுக்க உதவி செய்ய வேண்டும். உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு அவர்கள் சரியான வழியில் நடக்க உதவுங்கள். இது புண்ணிய காரியம். கடன் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் புதிய நண்பர்கள் உண்டாக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பிரச்சனையை தெரிந்து கொண்டு உங்களை சுரண்டுவோர் இருக்கலாம். நல்ல மனிதர்களை மட்டுமே நெருங்கி பழகுங்கள். தீய மனிதர்களிடமிருந்து விலகி இருங்கள். கடன் பிரச்சனையின் போது நீங்கள் எந்த மோசமான வழியிலும் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யக்கூடாது. நேர்மையான வழியிலேயே பணம் சம்பாதிக்க வேண்டும். கட்டணத்திற்கு பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இது உங்களுக்கு தற்காலிகமாக பணம் தந்தாலும் நீண்ட காலத்தில் பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்க நீங்கள் பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். ஒரு வேலையில் சம்பாதிப்பது போதவில்லை என்றால் கூடுதல் வேலை செய்யுங்கள். ஆனால் அந்த வேலைகள் உங்கள் உடல்நிலையை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும். அதிக வேலை செய்வதால் உடல்நிலை கெட்டுவிட்டால் அது மேலும் பிரச்சனைகளை உண்டாக்கும். கடன் பிரச்சனை இருக்கும்போது உங்கள் மனைவி அல்லது கணவர் உங்களுக்கு மிகவும் துணையாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்களை குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அதற்கு பதிலாக உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களுடன் சேர்ந்து பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். கடன் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் தர்மத்தை விட்டு விலகக்கூடாது. தர்மத்தை கடைபிடித்துக் கொண்டே பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். தர்மத்தை விட்டு விலகி பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்தால் அது மேலும் பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். உங்கள் கடன் பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தற்கொலை செய்ய நினைக்க கூடாது. உயிர் என்பது கடனை விட மிகவும் முக்கியமானது. உயிர் இருக்கும் வரை எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும். தற்கொலை செய்வது பாவம். அது உங்கள் குடும்பத்தினருக்கு மிகவும் பெரிய துன்பத்தை கொடுக்கும். கடன் பிரச்சனை இருக்கும் போது நீங்கள் உங்கள் குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கடன் இருக்கிறது என்பதற்காக குழந்தைகளின் கல்வியை நிறுத்திவிடக் கூடாது. அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுத்தால் அவர்கள் எதிர்காலத்தில் குடும்பத்தை மேம்படுத்துவார்கள். கடன் பிரச்சனையின் போது நீங்கள் உங்கள் பெற்றோர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை கொடுங்கள். அவர்களுடன் நேரம் செலவிடுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தால் அது உங்கள் கடன் பிரச்சனை தீர உதவும். கடன் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் உங்கள் நண்பர்களிடமிருந்து விலகி இருக்கக்கூடாது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு மனதளவில் துணையாக இருப்பார்கள். அவர்களிடம் உங்கள் பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள். கடன் பிரச்சனையின் போது உங்கள் சமூகத்தில் நல்ல பெயர் வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நல்ல வார்த்தைகள் பேசுங்கள். இதனால் சமூகத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். இந்த மதிப்பு உங்களுக்கு எதிர்காலத்தில் உதவும். கடன் தீர்ந்த பிறகு நீங்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். கடன் பிரச்சனையில் இருக்கும் மக்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொடுங்கள். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுங்கள். இது மிகவும் பெரிய புண்ணிய காரியம். நான் உங்களுக்கு கூற விரும்பும் கடைசி விஷயம் என்னவென்றால், கடன் பிரச்சனை என்பது ஒரு சோதனை. அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நம்பிக்கை, பொறுமை, உழைப்பு இவை தேவை. நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் என்னை வேண்டி நேர்மையாக உழைத்தால் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். உங்கள் கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும். என்னை நம்பி வாழுங்கள். என் அன்பான குழந்தைகளே, கடன் பிரச்சனையை பற்றி பேசிய பிறகு நான் இப்போது உங்களுக்கு மிகவும் ஆழமான ஒரு விஷயத்தை பற்றி கூற விரும்புகிறேன். கடன் என்பது வெறும் பணத்தின் கடன் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக பாடம்.
உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருகிறது. கடன் பிரச்சனையும் அப்படிதான். நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கும் போது உங்கள் உண்மையான நண்பர்கள் யார் என்பது தெரியும். நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்பவர்கள் உங்களின் உண்மையான நண்பர்கள். அவர்களை கண்டுபிடித்து அவர்களுடன் வாழ்நாள் முழுவதும் நட்பு கொள்ளுங்கள். அதேபோல் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது விலகி நிற்பவர்கள் உங்களின் நல்ல நண்பர்கள் அல்ல. அவர்களை நீங்கள் மன்னித்துவிட்டு ஆனால் அவர்களுடன் அதிக நெருக்கம் வைத்துக் கொள்ளாதீர்கள். கடன் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் தீர்த்த யாத்திரை செய்யலாம். என்னுடைய அறுபடை வீடுகளுக்கு சென்று வேண்டுங்கள். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழமுதிர் சோலை, சுவாமிமலை, திருத்தணி, பழனி என்று அனைத்து இடங்களுக்கும் சென்று வேண்டுங்கள். அதற்கு பணம் இல்லை என்றால் மனதளவில் அந்த இடங்களுக்கு செல்லுங்கள். அந்த இடங்களை நினைத்து வேண்டுங்கள். அதுவும் பலன் தரும். உங்கள் கடன் பிரச்சனையால் நீங்கள் இறைவனிடம் கோபம் கொள்ளக்கூடாது. நான் நல்லது செய்கிறேன், ஆனால் இறைவன் எனக்கு கஷ்டம் கொடுக்கிறார் என்று நினைக்க கூடாது. இறைவன் உங்களுக்கு எதையும் கஷ்டமாக கொடுக்க மாட்டார். கடன் பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டிருப்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கும். அந்த காரணத்தை கண்டுபிடித்து அதை சரி செய்ய முயற்சி செய்யுங்கள். கடன் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும். சத்துள்ள உணவு சாப்பிடுங்கள். வயிறு நிறைய சாப்பிடுங்கள். பட்டினி கிடக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். கடன் பிரச்சனையின் போது நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள். வீடு சுத்தமாக இருந்தால் நல்ல சக்திகள் உங்கள் வீட்டில் வரும். கடன் பிரச்சனை தீர உதவும். வீட்டில் எப்போதும் விளக்கு எரிய வைத்திருங்கள். இறைவனின் படத்தின் முன் நல்லெண்ணெய் விளக்கு எரியட்டும். இது உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அகற்றும். கடன் பிரச்சனை இருக்கும் போது நீங்கள் பிறர் மனதை புண்படுத்தும் வகையில் பேசக்கூடாது. கோபத்தில் வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைகள் உங்களுக்கே திரும்பி வந்து தீமை செய்யும். அதற்கு பதிலாக எப்போதும் இனிமையாக பேசுங்கள். மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். இது உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும். உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்க நீங்கள் ஜோதிடரிடம் செல்லலாம். ஆனால் அதற்காக அதிக பணம் செலவு செய்யக்கூடாது. சிலர் கடன் பிரச்சனை தீர்க்க என்று சொல்லி அதிக பணம் கேட்பார்கள். இது மோசடி. உண்மையான ஜோதிடர் அதிக பணம் கேட்க மாட்டார். அவர் உங்களுக்கு சரியான வழிகாட்டுவார். கடன் பிரச்சனையின் போது நீங்கள் பல்வேறு மந்திரங்களை ஜபம் செய்யலாம். ஓம் சரவணபவாய நமஹா என்று சொல்லுங்கள். முருகா என்று தொடர்ந்து சொல்லுங்கள். ஹரோஹர மகாதேவா என்று சொல்லுங்கள். மகாலட்சுமி மந்திரம் சொல்லுங்கள். இந்த மந்திரங்கள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். கடன் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் தானம் செய்யுங்கள். பணம் இல்லை என்றால் உணவு கொடுங்கள். உணவு கொடுக்க முடியவில்லை என்றால் தண்ணீர் கொடுங்கள். தண்ணீர் கொடுக்க முடியவில்லை என்றால் நல்ல வார்த்தை சொல்லுங்கள். தானம் என்பது உங்களுக்கு இருக்கும் பொருளை பகிர்ந்து கொள்வது. இது உங்களுக்கு பெரும் புண்ணியம் சேர்க்கும். உங்கள் கடன் பிரச்சனை பற்றி யார் கேட்டாலும் உண்மையை சொல்லுங்கள். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அது உங்களுக்கு மேலும் பிரச்சனைகளை உண்டாக்கும். உண்மை சொல்வதால் சிலர் உங்களை குறை சொல்லக்கூடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உண்மை சொல்பவர்களை இறைவன் காப்பாற்றுவார். கடன் பிரச்சனையின் போது நீங்கள் உங்கள் சுற்றத்தினர் மற்றும் உறவினர்களுடன் நல்ல உறவு வைத்திருங்கள். அவர்களுடன் சண்டை போடக்கூடாது. அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் அவர்களை மன்னித்து விடுங்கள். குடும்ப ஒற்றுமை இருந்தால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும். கடன் பிரச்சனை இருக்கும் போது நீங்கள் பல்வேறு கலைகளை கற்றுக்கொள்ளலாம். பாட்டு பாட கற்றுக்கொள்ளலாம். கைவினை பொருட்கள் செய்ய கற்றுக்கொள்ளலாம். சமையல் கலை கற்றுக்கொள்ளலாம். இந்த கலைகள் உங்களுக்கு கூடுதல் வருமானம் தரும். அதுவும் இல்லாவிட்டால் இந்த கலைகள் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கும். கடன் பிரச்சனையின் போது நீங்கள் பழைய பொருட்களை விற்று பணம் சம்பாதிக்கலாம். வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் அவற்றை விற்று கடன் அடைப்பதற்கு பயன்படுத்தலாம். ஆனால் அத்தியாவசியமான பொருட்களை விற்கக்கூடாது. அவை உங்களுக்கு பிற்காலத்தில் தேவைப்படும். கடன் பிரச்சனை இருக்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுங்கள். அவர்களுக்கு சிக்கனத்தின் அருமையை சொல்லிக் கொடுங்கள். பணத்தின் மதிப்பை சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் பெரியவர்களாக ஆன பிறகு இந்த பாடங்கள் உதவும். கடன் பிரச்சனையின் போது நீங்கள் தர்ம காரியங்களில் பங்கேற்கலாம். கோவில் திருவிழாக்களில் உதவி செய்யலாம். பிறரின் திருமணத்தில் உதவி செய்யலாம். இதற்கு பணம் தேவையில்லை. உடலால் உழைத்து உதவி செய்யலாம். இது உங்களுக்கு பெரும் புண்ணியம் சேர்க்கும். உங்கள் கடன் பிரச்சினை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நீங்கள் பதற்றம் கொள்ளக்கூடாது. பதற்றம் கொண்டால் தவறான முடிவுகளை எடுப்பீர்கள். அதற்கு பதிலாக மன அமைதியுடன் பிரச்சினையை அணுகுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அடியை எடுங்கள். இப்படி செய்தால் பெரிய பிரச்சனையையும் தீர்க்க முடியும்.
கடன் பிரச்சனையின் போது நீங்கள் உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களுடன் நல்ல உறவு வைத்திருங்கள். அவர்களுக்கு சிறிய உதவிகள் செய்யுங்கள். அவர்களுடன் அன்பாக பேசுங்கள். தேவையான நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடும். அண்டை வீட்டுக்காரர்களின் ஆதரவு மிகவும் முக்கியம். கடன் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் உங்கள் மனதை எப்போதும் நேர்மறையாக வைத்திருங்கள். எனக்கு கடன் இருக்கிறது, நான் ஒரு தோல்வியடைந்தவன் என்று நினைக்காமல், நான் தற்காலிகமாக கஷ்டத்தில் இருக்கிறேன், ஆனால் இது தீர்ந்துவிடும் என்று நினையுங்கள். நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான விளைவுகளை தரும். கடன் பிரச்சனையின் போது நீங்கள் பல்வேறு வகையான வேலைகளை செய்ய தயாராக இருங்கள். நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், அந்த வேலையை செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. நேர்மையான எந்த வேலையையும் செய்ய தயாராக இருங்கள். இது உங்களுக்கு புதிய அனுபவங்களை கொடுக்கும். கடன் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். கடன் பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க கூடாது. உங்கள் ஒவ்வொரு நிமிடமும் பயனுள்ள காரியத்தில் செலவிடுங்கள். நேரம் பணம் என்பது உண்மை. கடன் பிரச்சனையின் போது நீங்கள் பல்வேறு சிறு சிறு தொழில்களை செய்யலாம். வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கிறதா என்று பாருங்கள். அகல் விளக்கு செய்தல், அப்பளம் செய்தல், வடாம் செய்தல் போன்ற தொழில்களை செய்யலாம். இவை சிறிய அளவில் ஆரம்பித்து பெரிய தொழிலாக மாற்றலாம். கடன் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் உங்கள் மன ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதிக கவலைப்பட்டு மனநோய்க்கு ஆளாக கூடாது. தினசரி தியானம் செய்யுங்கள். நல்ல புத்தகங்களை படியுங்கள். நல்ல மனிதர்களுடன் பேசுங்கள். இதனால் மன ஆரோக்கியம் சீராக இருக்கும். கடன் பிரச்சனையின் போது நீங்கள் பல்வேறு மாற்று மருத்துவ முறைகளை கற்றுக்கொள்ளலாம். ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், யோகா, மசாஜ் போன்ற கலைகளை கற்றுக்கொண்டு அவற்றை தொழிலாக மாற்றலாம். இவை உங்களுக்கு நல்ல வருமானம் தரும். கடன் பிரச்சனை இருக்கும் போது நீங்கள் கிராமப்புற பகுதிகளில் வசிப்பது நல்லது. நகரத்தில் வாழ்க்கை செலவு அதிகம். கிராமத்தில் குறைந்த செலவில் வாழ முடியும். கிராமத்தில் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். கடன் பிரச்சனையின் போது நீங்கள் உங்கள் கல்வி தகுதியை அதிகரித்துக் கொள்ளலாம். புதிய கோர்ஸ்கள் படிக்கலாம். திறன் மேம்பாட்டு பயிற்சிகளில் பங்கேற்கலாம். இதனால் உங்களுக்கு சிறந்த வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். நான் உங்களுக்கு இந்த அறிவுரைகளை கொடுத்துள்ளேன். இவற்றை கடைபிடித்தால் உங்கள் கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும். நீங்கள் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழுவீர்கள். நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். என்னை நம்பி முன்னேறுங்கள். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.